ஹலோ ஃபார்மர்ஸ் வீடியோவில் எதை பற்றி வரோம்னா மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய செம்பேந்தாக்குகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம செம்பேந்தாக்குகளை பொறுத்தவரை மல்லிகை செடிக்கு வந்து ஒபரானோ இல்லைனா ஓமைட்டோ இல்லைனா அபேசினோ இல்லைனா ஃபோஸ்டரோ இந்த மாதிரியான பேன்கொல்லிகளை வந்து நம்ம பயன்படுத்துவோம் செம்பேன்களை அழிக்கிறதுக்காக. ஆனால் இதில் வந்து பல்வேறு விவசாயிகள் வந்து செம்பேன்களை அழிக்கிறதுக்கு இந்த பேன்கொல்லிகள் கூட சல்ஃபர் பூஞ்சான கொல்லி சேர்த்து பயன்படுத்துவாங்க. அதாவது இந்த சல்ஃபர் அப்படிங்கிற வந்து பூச்சிக்கொல்லின்னு குறிப்பிடலாம், இல்லைனா பூஞ்சான கொல்லின்னு குறிப்பிடலாம், இல்லைனா இது வந்து ஒரு நியூட்ரியண்ட்டாகவும் குறிப்பிடலாம். ஸோ இது வந்து 3 வகையாக செயல்படக்கூடியது. ஸோ நம்ம வந்து இந்த மல்லிகை செடிக்கு பேன்கள் அழிக்கிறதுக்கு இந்த சல்ஃபர் வந்து இந்த மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சல்ஃபர் சேர்த்து பயன்படுத்தணுமா, இந்த சல்ஃபர் தனியாக பேன்கள் அழிக்கிறதுக்கு எந்த மாதிரி செயல்படுது அப்படிங்கிற பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஏதாவது ஒரு பேன்கொல்லியில் கூட இந்த சல்ஃபர் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அப்படிங்கிற அளவில் சேர்த்து பயன்படுத்தும் பட்சத்தில் இந்த சல்ஃபர் நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு இலைகளில் வந்து வெள்ளை நிறத்தில் படியும். ஸோ இந்த சல்ஃபர் வந்து பொதுவாகவே வெட்டபிள் பவுடரில் வரக்கூடியது தான். அதாவது பவுடர்லேயும் வரும் அண்ட் லிக்விட்லேயும் வருது. ஆனால் நம்ம வந்து இந்த பூஞ்சான கொல்லின்னு பார்க்கும்போது சல்ஃபர் பவுடரில் வரக்கூடியதான், லிக்விடில் வந்து மைக்ரோ நியூட்ரியண்ட்டாக தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அது வந்து ஃபெர்டிலைசர் கேட்டகரியிலேயே தனியாக பிரத்யேகமாக வருது. ஸோ இதுவே சல்ஃபர் பூஞ்சான கொல்லின்னு பார்க்கும்போது 80% 90% WP ஃபார்மெட்டில், அதாவது வெட்டபிள் பவுடர்னு குறிப்பிடக்கூடிய நீரில் கரையக்கூடிய தூள் வடிவிலான பூஞ்சான கொல்லியாக தான் இது வந்து இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து லிக்விடில், அதாவது தண்ணீரில் வந்து நம்ம கரைச்சி ஸ்ப்ரே பண்ணாலும் கூட ஸ்ப்ரே பண்ண சொல்யூஷன் காஞ்சதுக்கு பிறகு இலைகளில் வந்து இதே தூள் வடிவில் தான் போய் படிஞ்சிருக்கும். ஸோ இந்த தூள் வடிவில் படிஞ்சிருக்கக்கூடிய இந்த சல்ஃபர் தான் இந்த பேன்களை அழிக்கிறதுக்கு முக்கியமாக வழிவகுக்குது. அது எப்படின்னா, இந்த படிஞ்சிருக்கக்கூடிய சல்ஃபரை வந்து பேன்கள் நேரடி தொடர்பு மூலயமா அதை உண்ணும் போதோ, அப்படி இல்லைன்னா படிஞ்சிருக்கக்கூடிய சல்ஃபர்லேருந்து வெளியேறக்கூடிய ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படின்னு குறிப்பிடக்கூடிய விஷவாயு வெளியேறது மூலிமா இதை சுவாசிச்சும் செம்மீன்கள் வந்து அழியும். ஸோ இந்த 2 முறையில் தான் இந்த சல்ஃபர் மூலயமா செம்மீன்கள் அஃபெக்ட் ஆகி அழிகிறது. இன்னும் தெளிவாக சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிடக்கூடிய இந்த சல்ஃபர் படிகிறத பொறுத்து தான் இந்த செம்மீன்கள் அழிகிறது. அதாவது நம்ம வந்து ஃபுல் கவரேஜ், செடியை சுற்றிலும் ஸ்ப்ரே பண்ணோம், செடிகளுக்கு மேல்புறம் ஸ்ப்ரே பண்ணோம். ஸோ இலைகளுக்கு அடிப்புறம் செம்மீன்களை போய் சேர்றதுக்கு பெரும்பாலும் நம்ம வந்து ஒரு ஆவரேஜான ப்ரெஷர்லேருந்து ஹை ப்ரெஷரில் ஸ்ப்ரே பண்ணும்போது சுலபமாக இந்த சல்ஃபர் மருந்து வந்து போய் சேர்ந்துடும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஆரம்ப நிலையிலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்ப்ரேலேயே மேக்ஸிமம் கண்ட்ரோல் கிடச்சிரும். ஸோ அதற்கு பிறகு 1 மாதத்துலேருந்து 2 மாதத்துக்கு திருப்பி வராது செம்மீனை பொறுத்தவரை. இதே நீங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக செம்மீன்கள் பரவக்கூடிய சூழலில் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான மைட்டிசைட், இப்போ ஒபரானோ இல்லைனா ஒமைட்டோ தனியாக ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டு செகண்ட் ஸ்ப்ரே கொடுக்கும்போது, அதாவது ஒரு வாரத்துக்கு பிறகு செகண்ட் ஸ்ப்ரே கொடுக்கும்போது சல்ஃபர் சேர்த்து பயன்படுத்தும் போது 100% கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ இந்த சல்ஃபரோட செயல்பாடு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த செம்மீன்கள்லாம் இலைகளுக்கு அடிப்புறம் ஊர்ந்துட்டு சார்ந்துட்டு இருக்கும். ஸோ இந்த சார்ந்துட்டுக்கூடிய இந்த செம்மீன்கள் வந்து இந்த சல்ஃபரை உண்ணும்போது அதனால் செயல்பட முடியாமல் அழிஞ்சிரும். அண்ட் இதுவே இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடை சுவாசிக்கும்போது சுலபமாக சுவாசிக்க முடியாமல் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆகி இந்த செம்மீன்கள் வந்து அழிஞ்சிரும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த சல்ஃபர் வந்து பேன்கள் அழிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் அதே நேரத்தில் இந்த சல்ஃபர் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அப்படிங்கிற அளவில் பயன்படுத்துறது பொதுவாக மல்லிகை செடிகளுக்கு நல்லது. அண்ட் அதே நேரத்தில் இந்த சல்ஃபர் வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுத்ததுலேருந்து குறைஞ்சு 10 நாட்களுக்கு திருப்பி பயன்படுத்தாதீங்க. ஸோ இந்த சல்ஃபரை பொறுத்தவரை ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணோம். நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஆல்ரெடி உங்களோட செடிகள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் பட்சத்தில் சுலபமாக இன்னுமே இலைகளை மஞ்சளாக வைக்கிறதுக்கான செயல்பாடு இது வந்து செய்யும். ஸோ இது வந்து 1 கிராம் பயன்படுத்தும் போது மல்லிகை செடிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இருந்தாலும் கூட நீங்கள் இந்த 1 கிராம் தாண்டி சில பேர்லாம் 1.5 கிராம் 2 கிராம் வரை பயன்படுத்துவாங்க, சில பேர் 2.5 கிராம் வரை கூட பயன்படுத்துவாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மல்லிகை செடிகளுக்கும் எந்த ஒரு அழுத்தத்துக்கும் உட்பட்டு இல்லாத மல்லிகை செடிகளுக்கும் பயன்படுத்தும் போது பெரிதளவு பாதிப்பு ஏற்படாது. அது எதனால் அப்படின்னா, இந்த சல்ஃபர் வந்து நியூட்ரியன் கேட்டகரியில் பார்க்கும்போது அதிகமான பக்கைகளில் தோன்றதுக்காகவே பிரத்யேகமாக மல்லிகை செடிகளுக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ இதனால் வந்து மல்லிகை செடியில் அதிகமான கொப்புகள் தோற்றுவிக்கும் அண்ட் அதில் வந்து அதிகமான மொட்டுகளும் எடுக்கும். ஸோ இது வந்து நம்ம மகசூல் அதிகரிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய முறை. ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ தனியாக பப்ளிஷ் பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சென்ட்ரி சேனலான அக்ரிவியூ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அக்ரிவியூ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.